புகழ் பேசுங்க புகழ். இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இவங்க சொல்றதெல்லாம் உண்மை அர்த்தமா? என்னங்க இது? உங்களுக்கு அந்த ஸ்னேகா பழக்கம் வேண்டாம் தானே கொஞ்ச நாள் ஆபீஸ்க்கு போக விடாம எல்லா பொறுப்பையும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப என்ன மாயாஜாலம் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ற லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கா பாருங்க. என் புருஷனை மயக்கி அதையும் இதையும் புடுங்கி தின்னா. இப்போ என் புள்ளைய மயக்கி சாக்கடை குழியில தள்ளம் பாக்குறான். அவ விளங்கவே மாட்டான். அவன் நாசமா தான் போவான். கான்ஸ்டபிள். எஸ் சார். அரெஸ்ட். இல்ல என் புகழை நான் அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம். அவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. ஐயோ எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம். விடுவா, எடுத்துட்டு வாயா. வா. வா சீக்கிரம் வா. சார் சார் நானும் மகேஷும் உன்னை தேடின விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டம்மா. இப்ப சொல்லுமா, ஸ்னேகாக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் நடந்ததுன்னு யார் சொன்னா? ஸ்னேகா மாமா. அவ்வளவும் பொய் பித்தலாட்டம். அவ விரிச்ச வலையில நீ விழுந்துட்ட. ஸ்னேகா கழுத்துல தாலி இருந்ததே. அது மட்டும் இல்ல மாமா, ஸ்னேகா கழுத்துல மகேஷ் தாலி கட்டுற போட்டோவை நான் பார்த்தனே. அட என்னம்மா நீ கல்யாணமே நடக்கலன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ கல்யாண போட்டோவை பத்தி பேசிட்டு இருக்க. எல்லாம் ஸ்னேகாவை ஏமாத்துறதுக்காக மகேஷ் போட்ட டிராமாமா. நீ வீட்டை விட்டு வெளியில போனதும் மகேஷ் வீட்டுக்கு வந்தான். ஸ்னேகா கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு சொன்னான். நீ எங்க அதுக்குள்ள அவசரப்பட்டு வந்துட்ட. இதுதான் நடந்தது, இதுதான் சத்தியம். அப்ப அந்த கல்யாண போட்டோ ஏங்க ரோஜாவை ஏமாத்துறதுக்காக ஸ்னேகா ரெடி பண்ணிருக்கலாம் இல்லையா? இப்பதான் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அது இதுன்னு ஏதோ வந்திருக்க. இல்ல மாமா, நான் ஸ்னேகா வீட்டுக்கு போயிருந்தப்ப அவ கழுத்துல தாலியோட சுமங்கலியா சந்தோஷமா நின்னுட்டு இருந்தாலே. இல்லம்மா, எல்லாம் பொய்மா. நீ வீட்டுக்கு ஒரே ஒரு போன் பண்ணி விசாரிச்சிருந்தீன்னா எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கும். நீ என்னடானா அவசரப்பட்டு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்ட. விவாகரத்து நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டது மகேஷா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா இன்னும் மகேஷ் உன்னை தேடிட்டே இருக்கான். இதோ 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 பாருங்கம்மா, இதோ பாருங்க. இதுதாம்மா, இதுதான் மகேஷ். பாருங்கம்மா. ஐயோ இது யாரு? இவரை நான் பார்த்ததே இல்லையே. அப்ப நீங்க பார்த்தது யார? மாமா, அவங்க புகழ்மணி போட்டோவை பார்த்துட்டு மகேஷன் நம்பிட்டாங்க. அப்போ என்கிட்ட இருக்கிற போட்டோ எங்க காட்டுங்க. அட இது புகழ்மணி, செல்வியோட ஹஸ்பண்ட். இவர்தான் மகேஷா நடிச்சாரு. அப்ப டைவர்ஸ் பேப்பர்ல இவர்தான் கையெழுத்து போட்டுருக்கணும். எல்லாம் அந்த ஸ்னேகாவோட கைங்கரியம். அடடா, ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு துணிச்சல் கூடாதுங்க. நினைச்சா நமக்கு கொலை நடுங்குது. இவ்வளவு கீழ்த்தரமான காரியத்தை ஸ்னேகா பண்ணுவான்னு நான் நினைச்சே பாக்கலையே. கேட்டா மகேஷோட காதலுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு திமிர் பேச்சு வர பேசுவா. இதை விட கேவலமா இன்னும் என்ன நல்லா பண்ணிருக்காளோ. டைவர்ஸ் பேப்பர்ல மகேஷ்க்கு பதிலா வேறொருத்தர் சைன் பண்ணிருக்காருன்னா அது கிரிமினல் குற்றம், ஃபோர்ஜரி. இந்த ஆளை சும்மா விடக்கூடாது. நம்மள மாதிரி நல்லவங்க எல்லாம் கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால தாங்க கெட்டவங்களுக்கு சாதகமா போயிடுது. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு விதத்துல ரோஜாவும் காரணம். பிரச்சனைன்னு வந்ததுன்னா அத புத்தி பூர்வமா முடிவெடுக்கணும். இவ உணர்வு பூர்வமா முடிவெடுக்கிறா. மாமா. ஆமாமா, அன்னைக்கு சாமிஜி ஆசிரமத்துல என்ன பார்த்ததும் எதுக்காக ஓடன? நீ என்ன சந்திச்சு பேசியிருந்தீன்னா எல்லா பிரச்சனையும் அன்னைக்கே தீர்ந்திருக்கும்ல. இப்ப பிரச்சனைகள்லாம் விபரீதமா போனதுக்கு நீ தீர விசாரிச்சு முடிவெடுக்காதானமா காரணம். இப்படிதாம்மா பெண்கள் சில சமயங்கள்ல உணர்ச்சிகளுக்கு முதலிடம் கொடுத்துட்டு உண்மைகளுடைய கழுத்தை நெரிச்சிடுறீங்க. அவர் சொல்றது வாஸ்தவம் தான் ரோஜா. புகழ்மணி போட்டோவை வக்கீல் கிட்ட குடுக்கறதுக்கு முன்னாடியே நீ ஒரு தடவையாவது அந்த போட்டோவை பார்த்திருந்தா உன் டைவர்ஸ் பிரச்சனைக்கு அன்னைக்கே ஒரு முடிவு கிடைச்சிருக்கும். புகழ்மணி தான் மகேஷா நடிக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கும். வாஸ்தவம் தான். என் தவற நான் இப்ப உணர்றேன் மாமா. மகேஷ் உன் மேல உயிரே வச்சிருக்காமா. அவன் வாரிசு உன் வயித்துல வளருது. மகேஷ் உன்னை உணர்வு பூர்வமா தேடிட்டு இருக்காமா. அப்படி இருக்கும்போது அவன் எப்படிமா இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணுவான்? இல்ல அதை விடு, எப்படிமா விவாகரத்து நோட்டீஸ்ல கையெழுத்து போடுவான்? சரிம்மா, அவனை விடுமா. நான் எப்படிமா உன்னை நிர்கதியா விடுவேன்? நீ என் மகமா, நீ என்னையே தப்பா நினைச்சிட்டல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. சரி விடுமா, டைவர்ஸ் நோட்டீஸ் வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான். இல்லாட்டா வக்கீலம்மா மூலியமா இந்த அட்ரஸ் என்னால கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? இது கடவுளோட திருவிளையாடல் தான். கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்க, அது இதுதான். சரிம்மா, நீ இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. கிளம்பு கிளம்பு கிளம்பு.
உன்னை கொண்டு போய் மகேஷ் முன்னாடி நிறுத்தி அவன் சந்தோஷப்படுறத இன்ப அதிர்ச்சி அடையறத பார்த்து நான் ரசிக்கணும். கிளம்பு. மாமா, ஐஷு ஜானகி அம்மா அவங்க 2 பேரும் இனிமே நம்ம கூட தான் இருக்க போறாங்க. இவ்வளவு நாள் உன்னை பத்திரமா பாத்துக்கிட்டாங்களே, அதுக்கு நான் நன்றி கடன் செலுத்த வேண்டாமா? நாங்க எப்படி இந்த வீட்டை விட்டுட்டு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. வக்கீல் அம்மா வீட்டுல இருந்து வர்ற வழியில ரோஜா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவளை நீங்க ஒரு தாய் மாதிரி பாத்துக்கிறதையும், ஐஸ்வர்யாக்கு ரோஜா அம்மா மாதிரி இருக்கிறதையும் அவங்க சொன்னாங்க. நான் உங்க பாசத்தை பிரிக்க வரல, அதை பலப்படுத்த தான் வந்திருக்கிறேன். இனிமே நீங்க 2 பேரும் என் கூட தான் தங்குறீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்லைங்க, உங்களை பிரிஞ்சு ரோஜா ஒரு பயணம் வந்தா. அந்த பயணத்துல நானும் என் பேத்தியும் அவ கூட பேசினோம், பழகினோம். ஒருத்தர் கஷ்டத்துல ஒருத்தர் பங்கெடுத்துக்கிட்டோம். இப்ப ரோஜாவோட பயணம் முடிஞ்சிடுச்சு. அவ பாதை வேற, எங்க பாதை வேற. நீங்க உங்க மருமகளை தாராளமா கூட்டிட்டு போங்க. நான் வேண்டான்னு சொல்லல. என் பேத்தி, அவளை நான் பாத்துக்கிறேன். அவ சொன்ன புரிஞ்சுப்பா. அவளுக்கு புரியும்படியா சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். அம்மா, ஐஸ்வர்யா என்ன பிரிஞ்சு இருக்க மாட்டாமா. நீங்களும் ஐஸ்வரும் என் கூடவே இருந்துருங்கம்மா. எப்படிம்மா இந்த வீட்டை விட்டுட்டு நான்? அம்மா, நீங்க என்னம்மா பேசுறீங்க? அன்னைக்குதான் இந்த வீட்டு ஓனர் வந்து இந்த வீட்டை காலி பண்ணி கொடுங்கன்னு சொன்னார் இல்ல? எப்படியாவது நீங்க இந்த வீட்டை காலி பண்ணி தான் ஆகணும். அப்புறம் நீங்க எங்க போவீங்க? எங்க கூடவே வந்துருங்கம்மா. ரோஜா, இல்லம்மா, நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. இவ்வளவு நாளா ஒரு மக அவ அம்மா வீட்ல இருந்தா. இனிமே அம்மா மக வீட்ல இருக்கிறது தப்பு இல்லம்மா. சரின்னு சொல்லுங்கம்மா, ப்ளீஸ். மகேஷ் வரும்போது வரட்டும்மா. உள்ளே இருக்கிறவங்க எவ்வளோ நேரம் காத்திருப்பாங்க. அவங்களும் போயிட்டாங்கன்னா உனக்கு வளகாப்பு சடங்கெல்லாம் செய்ய வேண்டாமா? வந்த சுமங்கலிங்களை அவமானப்படுத்தி அனுப்புறது தப்புமா. பாட்டி, மகேஷும் அம்மாவும் வரட்டும். ஸ்னேகா, அந்த மகேஷை நம்பாத. கல்யாணத்தை நிறுத்தின அவனுக்கு இந்த வளகாப்பை நிறுத்துறதா கஷ்டம். இங்க பாரு கிச்சா, மகேஷ் வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் நம்பிக்கையை அந்த பியூன் வேற கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்போ பியூன் சொல்றத நம்புறியா? உன்னை ஏமாத்த மகேஷ் ஆள் செட் பண்ணிருக்கலாம் இல்லையா? நிச்சயமா இருக்காது. மகேஷ் என் மேல இறக்கும் காட்டலனாலும் என் குழந்தைய தொட்டு உணர்ந்திருக்காரு. நிச்சயமா என் குழந்தைய ஏமாத்த மாட்டாரு. சீக்கிரம் வந்துருங்க மகேஷ். வைதேகி, உன் பொண்ணு வீடு வந்தாச்சு, இறங்குமா. பாட்டி, பாட்டி, அம்மா வந்திருக்கா பாட்டி. அம்மாவா? வரட்டும் வரட்டும். அம்மா, ஸ்னேகா. அம்மா, ஸ்னேகா. ஸ்னேகா, உன் கடைசி ஆசை நிறைவேற்ற உங்க அம்மா வந்துட்டேன். உனக்கு ஒண்ணு ஆகாது. நீ நன்னா இருப்ப. உங்க அம்மா கூடயா இருக்க. கடைசி ஆசையா? என்ன சொல்ற? அதாம்மா, டாக்டர் அம்மா, பிரசவம், ஆப்ரேஷனு, சிக்கல் இதெல்லாம் மறந்துட்டியா? ஆமாமா, என் கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கியம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. என்னடி நீ நன்றி கின்றி அம்மாக்கு சொல்லிடு. நான் உன் கூட இருக்கேன்டி. பிரசவம் நல்லபடியா நடக்கும்.
எல்லா கடவுளுக்கும் வேண்டின்னு இருக்கு. பெருமாள் நம்ம கூட இருப்ப. சரிம்மா. அண்ணா ஆ. அதை கொடுங்க. இந்தாம்மா. வா உள்ள போலாம். வாமா. வாங்க. சரியா இருக்கான்னு பாருங்க. வாங்கம்மா வாங்க. வாங்கம்மா. வாங்கய்யா. வணக்கம். வாங்க சார். வா உட்காந்துக்கோ. ஆ, எனக்காக தானே காத்துட்டு இருந்தே. ஆ. நான் தான் வந்தாச்சே. வளகப்ப ஆரம்பிச்சிடலாமே. உட்காந்துக்கோ. அம்மா அம்மா ஒரு நிமிஷம். நான் மகேஷையும் வளகாப்புக்கு கூப்பிட்டுருக்கேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருமா. என்னது? மகேஷ் வரானா? அந்த கடங்கார பாவி இங்க எதுக்கு வரா? அவனை கூப்பிட்ட இடத்துக்கு என்னையும் கூப்பிட்டுருக்கியா நீ? அம்மாமா ப்ளீஸ்மா. என்னோட கடைசி ஆசை நிறைவேற்றுறதுக்காக நீ எப்படி இங்க வந்திருக்கியோ அதே மாதிரி தான் மகேஷும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சம்மதிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் வேற எந்த ஆசையும் எனக்கு இல்லம்மா. ஒருவேளை பிரசவத்துல நான் போய் வேண்டாம் வேண்டாம் ஸ்னேகா. நல்ல காரியம் நடக்கிற இடத்துல நீ நாராசமா எதுவும் சொல்லிடாத. உனக்கு எதுவும் நடக்காது. உனக்கு எதுவும் நடக்காது. நான் இருக்கேன். இந்த அம்மா எதுக்கும் தடங்கல் பண்ண மாட்டேன். எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். அப்புறம் என்ன, மகேஷ் வரபடி வரட்டும், நாம ஃபங்க்ஷன் ஆரம்பிப்போம். ஆமா ஆரம்பிச்சிடலாம். போய் உட்காருமா. சுமங்கலிகளா வந்திருக்கேள். என் பொண்ணுக்கு யாராவது நலுங்கு வச்சு ஆரம்பிக்கும். அம்மா ஆ? நீதாம்மா எனக்கு முதல்ல நலுங்கு வைக்கணும். என்னடி என்னடி பேசுற நீ? புரிஞ்சுதான் பேசுறியா? நான் எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நலுங்கு வைக்க முடியும்? நான் வைக்க மாட்டேமா. நீ எனக்கு அம்மா. உன் கை பட்டுதுன்னா விஷம் கூட உன் அன்பால அமிர்தமா மாறிடும். நீதான் எனக்கு முதல்ல நலுங்கு வைக்கணும். அவளே சொல்லிட்டாளே, நீயே சடங்கு செய்யுமா. நீயே நலுங்கு வை வைதேகி. உன்னை விட உன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல வேற யாரும் இல்ல. ஒரு தோஷமும் இல்லம்மா, தாராளமா செய். நல்லது கெட்டது, சகுனம் அபசகுனம் எல்லாம் நாமளே ஏற்படுத்திக்கிட்டது தானம்மா. தாய் பொண்ணு பாசத்துக்கு நடுவுல மூட நம்பிக்கைக்கு இடமே இல்லம்மா. உட்காந்துக்கோ. வா பாத்து உட்காரு. மாலை கொடுமா. மகேஷ். பாப்பா மகேஷ், நீ வந்தது ரொம்ப சந்தோஷம்ப்பா. வாங்க. அம்மா, என் மகேஷ் வந்துட்டாரு. மகேஷ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ். எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகேஷ். இதுல புடவை, வளையல், நகையெல்லாம் இருக்கு. இந்த ஸ்னேகா. ஸ்னேகா, மகேஷ் வாங்கி கொடுத்த புடவையை கட்டினுவாமா போ. மகேஷ் வாங்க உட்காருங்க. ஏய் ஸ்னேகா, ரோஜா அட்ரஸ் தெரிஞ்சுக்க தான் நான் வளகாப்புக்கே வந்திருக்கேன். அதுவும் அப்பா வற்புறுத்தினதுனால. வளகாப்பு முடிஞ்சது ரோஜா அட்ரஸை தராம நீ ஏமாத்தின, இந்த வளகாப்பே உனக்கு கருமாதியா மாறிடும்.
தேங்க்ஸ் மகேஷ். உண்மையிலேயே புடவை ரொம்ப அழகா இருக்கு. சார், நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸ்னேகா முகத்துல ஒரு தனி தேஜஸே தாண்டு மாறுறதே. என்ன ஸ்னேகா வயித்துல வளர்ற குழந்தை என் குழந்தை இல்லைன்னு இத்தனை நாள் அடம் பிடிச்ச மகேஷ் எப்படியோ ஒரு வழியா தான் குழந்தைன்னு ஒத்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கான். ஸ்னேகாவுக்கு மட்டுமா சந்தோஷம்? நம்ம எல்லாருக்கும் தான் சந்தோஷம், வெற்றியும் கூட. பாட்டி, இப்போ ஏன் பாட்டி பழசெல்லாம் கலரின்னு இருக்க? சந்தோஷமான நிமிஷம் கடைசி வரைக்கும் சந்தோஷமாவே இருக்கணும். சரி சரிம்மா, முகூர்த்த நேரம் தாண்டி போயிட்டு போறது. வந்து உட்காருவா. மெதுவா பாத்துக்கோ. பாத்து உட்காரு. வாங்கம்மா, வந்து வளையல் போடுங்க, நலங்கு வைங்கோ. வாங்க. ஏய் ஸ்னேகா, உன் வளகாப்புக்கு வந்துட்டேன்னு நீ ரொம்ப சந்தோஷப்படாத. நான் வந்ததே என் ரோஜா ட்ரெஸ்க்காக தான். நீ மட்டும் என் ரோஜா ட்ரெஸ்ஸை தரலன்னு வை, உன் கழுத்தில் இருக்கிற மாலையே உனக்கு மலர் வளையமா மாறிடும். இதனால நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, ஒரு முடிவோட தான் நான் இங்கே வந்திருக்கேன். எந்திருங்கம்மா, வாங்க நலுங்கு வைங்க, நேரமாச்சு. வாங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்கோ. மகேஷ் கொஞ்சம் வர சொல்றீங்களா? எதுக்கு? அவன் என்ன சுமங்கலி பொண்ணா? பாட்டி கிண்டல் பண்ணாத பாட்டி. அவர் கையால எனக்கு குங்குமம் வச்சு விடட்டும். மகேஷ் இங்க வாப்பா. இல்ல நான் இதுக்கு அதான் இத்தனை லேடிஸ் இருக்காங்களே, அவங்கள வைக்க சொல்லுங்க. பிரசவம் நல்லபடி ஆகணும்னு மனசுல வேண்டிக்கிட்டு குங்குமம் வச்சுடுப்பா. வா. அட வாப்பா, என்ன தயக்கம்? முழுக்க நனைஞ்சப்புறம் முக்காடு எதுக்கு? வளகாப்பு சீமந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டேன், பூ வச்சு பொட்டு வைக்கிறதுல என்ன தயக்கம்? மூத்தவன் நான் சொல்றேன், வா நீ வா நீ. என்ன மாப்பிள்ள, ஸ்னேகா ஆசைப்படுறாளே, வாங்க வந்து குங்குமம் வச்சு விடுங்க. அட என்னப்பா நீ, வாப்பா. மகேஷ் வந்து குங்குமம் வச்சுடுவா. இல்ல அட வாப்பா, லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. சொல்றத இல்ல கேளு அங்கிள், சொன்னா கேளுங்க. வாங்கறல்ல. குங்குமம் வச்சுடுப்பா. அந்த குங்குமத்தை குடுமா. இந்தாங்க, இட்டு விடுங்க. அது அட வைப்பா. எடுத்துக்கோங்க. யார் எதுக்கு போட்டோல எடுக்கிறீங்க? என்னப்பா வளகாப்புன்னா போட்டோ எடுக்க மாட்டாங்களா? ஆக்சுவலா வீடியோவே எடுக்கணும். ஏய் கிச்சா, எடுறா. ஆ, மகேஷ் போட்டு விடுங்க மகேஷ். இதெல்லாம் சுமங்கலி பெண்கள் பண்ற வேலை. நான் போய் இங்க பாருங்க மகேஷ், சாஸ்திர சம்பிரதாயங்கிறது மனுஷங்க உருவாக்குறது. நம்ம சந்தோஷத்துக்காக அந்த சம்பிரதாயங்களை மாத்துறது ஒன்றும் தப்பு இல்ல. எனக்கு வளகாப்பு நடக்கணும், அதுக்கு நீங்க அவசியம் வரணும். இதுக்காக நான் பட்டப்பாடு கொஞ்ச நெஞ்சம் இல்ல மகேஷ், பிரம்ம பிரயத்தனம் பண்ணிருக்கேன். மகேஷ், நீங்க தான் என் உலகம், என் நிம்மதி, என் சந்தோஷம் எல்லாமே. உங்க கையால வளையல் போட்டா எனக்கு ஒரே ஒரு தோஷம் தான் வரும், அதான் சந்தோஷம். வளையல் போட்டு விடப்பா. மகேஷ் ஏன்பா தயங்குற? போட்டு விடுப்பா. போட்டு விடுங்க, ஸ்னேகா ஆசைப்படுறாள். அட போடுப்பா. புருஷன் முண்டாட்டிக்குள்ள எதுக்கு சம்பிரதாயம் சாஸ்திரம்லாம்? போடு. குடுமா. ம். போட்டோ எல்லாம் எடுக்க வேண்டாம்னு சொன்னல, என்ன சும்மா இருக்க மாட்டியா நீ? எக்ஸ்கியூஸ் மீ. இங்க ஸ்னேகா யாரு? இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? தெரியலையப்பா. மிஸ்டர் மகேஷ், நீங்க எப்படி இங்க? இல்ல நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். ஆமா என்ன விஷயம்? ஸ்னேகாங்கிறது இங்க யாரு? நான் தான். உங்களை கைது பண்றதுக்காக அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். ஐயோ, என்ன இது அக்கிரமம்? ஏன் சார், ஸ்னேகா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? சார், ஸ்னேகாவை எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? மிஸ்டர் மகேஷ், மல்லிகா ஹாஸ்பிட்டல்ல ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க.
மல்லிகாவை கட்டையால அடிச்சு உயிருக்கு போராடுற நிலைமையில ஐசியூ வரைக்கும் அனுப்புனது ஸ்னேகா தான். மல்லிகாவை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். என்னத்த இது? வீட்ல ஏதோ இழவு விழுந்த மாதிரி மூஞ்சி எல்லாரும் இப்படி வச்சிருக்கீங்க. அடியே பாதகத்து, உன் மாமன் புகழ்மணிய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கடி. போலீஸ் புடிச்சிட்டு போயிச்சா? ஐயோ மாமா, எதுக்கு எப்படி? ஐயோ கடவுளே, அந்த ஸ்னேகாவோட சவகாசம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் மாப்பிள்ளை கிட்ட எவ்வளவோ தடவை சொன்னேன். அவரு கேட்கவே இல்லை. அந்த ஸ்னேகா ஒரு ராஜ திரவகம், அவ தங்கத்தையும் கரைச்சிருவா அப்படின்னு புலம்பினேன். ஐயோ, மாப்பிள்ளை இப்ப போய் இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. என் புருஷ அப்பா அபிமா இந்த ஸ்னேகா ஆம்பளைங்கள மயக்கிறதுக்காகவே பிறந்திருக்கா. அவரை மயக்கி மகேஷா நடிக்க வச்சு தப்பு செய்ய தூண்டி இருக்கா. அவ பேச்ச கேட்டுட்டு இவரும் ஆடாத ஆட்டோல ஆடி இருக்காரு. ரோஜாவை டைவர்ஸ் பண்ண இவர் எதுக்கு மகேஷ்னு கையெழுத்து போடணும்? தில்லஸ்தானத்துல ஆரம்பிச்ச பிரச்சனை சென்னை வரைக்கும் பாரிசவாயில பாதிக்கப்பட்ட மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு. எல்லாம் இந்த பாடாவதி மனுஷனால வந்த பிரச்சனை. அந்த வைதேகியும் ஸ்னேகாவையும் கொலை பண்ணிட்டு நானும் என் புள்ள கூடயே ஜெயிலுக்கு போயிடுறேன். அப்படியாவது இந்த பிரச்சனை தீருதான்னு பாப்போம். எல்லாம் கொழுப்பிட தலையில இந்த பாவியால வந்த பிரச்சனை. என்னடி வாய் போன போக்குல உளறிட்டு கிடக்குற? நீர் பேசாதையும். என் புள்ள ஜெயிலுக்கு போனதுக்கு மூல காரணமே நீர்தான். உம்மா வச்சுதான் அந்த ஸ்னேகாவே யாருன்னு அவனுக்கு தெரியும். இப்போ பேசாம குத்துக்கல்லாட்ட நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என் புள்ளைய வெளியில எடுக்கணும். போயா, போய் வக்கீலுக்கு ஏற்பாடு பண்ணும். சரி சரி கத்தாத, போய் ஏற்பாடு பண்றேன். இதுதானே நடந்தது, சொல்லுங்க. மிஸ்டர் மகேஷ், மல்லிகா சொன்ன எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியாச்சு. புகழ்மணியை அரெஸ்ட் பண்ணியாச்சு. உங்க பிசினஸ், உங்க ஃபேமிலி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா ஸ்னேகாவும் புகழ்மணியும் திட்டம் போட்டு கெடுத்திருக்காங்க. மல்லிகாவை ஸ்னேகா கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த குற்றங்களுக்காக ஸ்னேகாவை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஏண்டி ஸ்னேகா, இவ சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுடி. சொல்லுமா, இந்த எஸ்ஐ உன் மேல சுமத்துற குற்றச்சாட்டுக்கெல்லாம் உண்மையா? அவ எப்படி வாய் திறந்து சொல்லுவா? ரோஜா இருக்க இடம் எனக்கு தெரியும். மகேஷை வளகாப்புக்கு அனுப்பி வச்சீங்கன்னா கண்டிப்பா ரோஜா இருக்க அட்ரஸ சொல்றேன்னு அப்பாவை மிரட்டியிருக்கா. அப்பா வற்புறுத்தின ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த வளகாப்புக்கே வந்தேன். மத்தபடி இவன் மேல இருக்க என் காதல்னாலயோ இவன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்காகவோ நான் இங்க வரல. அது மட்டும் இல்ல, இவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த குழந்தைக்கு நான் அப்பனே இல்ல. உன்னை என் பொண்ணு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குடி எனக்கு. ஏண்டி, ரோஜாவை பழி வாங்குறதுக்காக புகழ்மணியை உன் புருஷனை நடிக்க வச்சிருக்கிய. இது உனக்கு கேவலமா தெரியல? எப்படி உனக்கு இது செய்ய மனசு வந்தது? ஏற்கனவே கெட்டு சீரழிஞ்ச உனக்கு என்ன புத்தி வரலையா? என் பொண்ணுக்கு வளகாப்பு, என் பொண்ணுக்கு வளகாப்புன்னு எத்தனை ஆசையா ஓடி வந்தா இப்படி எல்லாரும் மூஞ்சிலையும் கறி பூச்சிட்டேடி. ஏய், அப்படியே உன்னை தொடர்ந்தே பாவண்டி. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு ரோஜாக்கு நீ டைவர்ஸ் ஏற்பாடு பண்ணுவ. அது மட்டும் இல்ல, புகழ்மணி உன் புருஷன் சபாஷ், ரொம்ப நல்லா இருக்குடி. என் காதலுக்கு நீ கொடுத்த மரியாதை இதானா? ஏய் பேசாத. நீ இப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஆள் தான் எனக்கு தெரியும். நான் இந்த ஊருக்கே சொன்னேன் நீ ஒரு நடத்த கெட்டவன். அப்ப யாரும் நம்பல. ஆனா இப்போ எல்லாரும் நல்லா கேளுங்க. இங்க வந்திருக்க பெரிய மனுஷங்களே, இப்ப தெரியுதா உங்க ஸ்னேகாவோட லட்சணத்தை? எஸ்ஐ சொன்னது கேட்டீங்கல்ல? இப்ப அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. மகேஷ், ஏய், இந்த லட்சணத்துல உனக்கு ஒரு வளகாப்பா? அது மட்டும் இல்ல, இந்த கைக்கு நான் வளையல் போடணும். ஏய், போல்டஸ் போடுற காப்பு தாண்டி இன்னைக்கு உனக்கு சரியான வளகாப்பு. மகேஷ், மகேஷ், ஐயோ! மகேஷ், 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 ஐயோ! மகேஷ், 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 மகேஷ்,
ஏன் மகேஷ் இப்படி பண்றீங்க? ஏன் மகேஷ் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? இப்ப கூட நீங்க என்ன புரிஞ்சுக்கலையா? உங்க மேல வச்சிருக்கிற காதல்னால தான் மகேஷ் நான் இவ்வளவு தூரம் துணிஞ்சேன். உங்களை புருஷன் ஆடினன்றதுக்காக தான் நான் இந்த போராட்டத்திலே இறங்கினேன். என் பிள்ளைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த காரியத்துல எல்லாம் இறங்கினேன். உங்களை நியாயமா அடையறதுக்காக நான் எவ்வளவோ தடவை போராடி பார்த்துட்டேன் மகேஷ். ஆனா நீங்க என்ன ஏத்துக்கல. எனக்கும் என் பிள்ளைக்கும் இந்த சமுதாயத்துல ஒரு முகவரி கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த போராட்டத்தையே நடத்துறேன். அதை ஏன் மகேஷ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? மகேஷ் ப்ளீஸ், மகேஷ் ப்ளீஸ் என்ன ஏத்துக்கோங்க. மகேஷ் என்ன ஏத்துக்கோங்க. போதும் நிறுத்து. மகேஷ் என்ன ஏத்துக்கோங்க. இது ஏன் குழந்தை இல்ல, இப்பவும் சொல்றேன். இது ஏன் குழந்தையா இருந்திருந்தா அந்த புகழ்மணியை உன் புருஷன் சொல்லி நீ நாடகம் ஆடி இருக்க மாட்ட. இப்பவும் கேக்குறேன், சொல்றி, இது யாரோட குழந்தை? அந்த புகழ்மணியோடதா? ஐயோ மகேஷ், அப்படி இல்ல மகேஷ். இது உங்க புள்ள மகேஷ். இது கால உங்க விடுறி. புள்ள. ஏய், சத்தியமா சொல்றேன். அவாண்டமா பேசாத, உன் நாக்கு அழுகி போயிரும். ஏய் கிழவி, ஏந்திரு. இதுக்கு மேல நீ பேசினே அடிக்கிற அடியில அனாதப்படமா போயிடுவேன். எனக்கு தெரியும். வாடா. இந்த வீட்ல இருக்க எல்லாருமே திருடங்க. இன்ஸ்பெக்டர், மொத்தமா திருட்டு கும்பல். இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் உள்ள தள்ளுங்க ப்ளீஸ். போது நிறுத்துடா. பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த வீட்டுல மொள்ள மாதிரி திருட அயோக்கியம் இருக்கனா முதல்ல உன் கையில தான்டா விலங்கு போடணும். அயோக்கிய நாய. ஸ்னேகா செஞ்சல எந்த தப்பு இல்லடா. உன்ன மாதிரி நாசக்காரனை நாசப்படுத்துறது தான் என்னுடைய முதல் வேலை. சார் கரெக்டா சொன்னீங்க. ஏண்டா மகேஷ், ஸ்னேகா அடையறதுக்கு நீ போட்ட ரெட்ட வேஷத்தை எல்லாம் நான் பட்டியல் போட்டு காமிக்கிட்டுமா? பெரிய புத்தர் மாதிரி பேசுற. உன்ன முதல்ல தூக்குல ஏத்தணும்டா. ஆமா இன்ஸ்பெக்டர், என் பொண்ணு தப்பு பண்ணினாதான் வாஸ்தவம். நான் இல்லைங்கள. ஆனா தப்பு பண்ணவாள்லாம் அரெஸ்ட் பண்ணனா இங்க நிக்கிறானே ராஸ்கல், அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. என் பொண்ணு பண்ண தப்பெல்லாம் சொல்லி கொடுத்தது அவன் தான். ஏய் மகேஷ், உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நீ கொடுத்த கேஸ உடனே வாபஸ் வாங்கு. இல்ல உன் மனசாட்சி உன்னை கொன்னுடும்டா. நோ, நான் இந்த கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன். ஏய் ஸ்னேகா, என் குடும்பத்தையே கலைக்கணும்னு பார்த்த, போ ஜெயிலுக்கு போ. அங்க என்ன நடந்தாலும் உன் மேல போட்டிருக்க கேஸ நான் வாபஸ் வாங்க மாட்டேன். நீ ஜெயில துடி துடிச்சு சாகணும். அதை 2 கண்ணால பார்த்து நான் ரசிக்கணும். டேய் டேய் ராதகா, இந்த நிலையில அவளை ஜெயில போட்டா உன் குழந்தையும் ஜெயில பிறக்கும்டா. இல்ல, அது என் குழந்தை இல்ல. அந்த குழந்தை ஜெயிலே பிறக்கட்டும், இல்ல ஜெயிலே சாகட்டும். ஆனா இவன் மேல கொடுத்திருக்க கேஸ நான் வாபஸ் வாங்கவே மாட்டேன். டேய், உனக்கு யாரையாவது பழி வாங்கணும்னு தோணுச்சுனா என்ன பழி வாங்கு, என்ன ஜெயிலுக்கு அனுப்பு. டேய் ஸ்னேகா விட்டுரு, அவ பாவண்டா. படுபாவி. ஏய் நிறுத்து. இன்ஸ்பெக்டர் சார், இது காவடி தூக்குற கும்பல். இப்படி ஏதாவது கத்திட்டு தான் இருக்கும், கேட்டுட்டு இருக்க முடியாது. நீங்க முதல்ல அவளை இழுத்துட்டு போங்க. இன்ஸ்பெக்டர், அவன் நிறமாச கர்ப்பிணி இன்ஸ்பெக்டர். ப்ளீஸ்மா, கோஆபரேட் பண்ணுங்க. போடுங்க. பெருமாளே, இந்த அக்கிரமத்தை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? அயோக்கிய பாவி, அவன் நிலைமை பாரு. மேடம். இப்ப திருப்தியா உனக்கு? ஸ்னேகா, ஸ்னேகா, இன்ஸ்பெக்டர், என் பொண்ணை விட்டுடுங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், நிறமாச கர்ப்பிணி இன்ஸ்பெக்டர். வீட்ல இருங்க. எல்லாம் அந்த கடைக்கார பாவியாரடா. ஸ்னேகா, அம்மா. ஸ்னேகா, இருமா இருமா, நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம இருமா, பேசாம இருங்க. சார் சார் பேசாம இருமா. என்ன சார்? நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஐயோ, என்னாச்சு மாமி? யாரோ சீக்கிரம் போய் தண்ணி கொண்டாங்க. மாமி உள்ள கொண்டு போங்க. மெதுவா தூக்குங்க. மெதுவா மெதுவா ஸ்டாப். டேய் மகேஷ், சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. டேய் மகேஷ், இறங்குடா. டேய் இறங்குடா. இறங்குடா. டேய் டேய், இறங்குங்க. இறங்குடா. இறங்குங்க சொல்லு. இறங்குங்கறல. டேய் மகேஷ். டேய் மகேஷ். டேய், என்னங்க இது அநியாயம்? வாட் இஸ் திஸ்? சார் என்ன சார்? பேசாம இரு. ஏதோ பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். சே, என்னங்க, என்னங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க? ஏன்னா நீ படிச்சவன் தானே, போர்ஜரி கையெழுத்து போடலாமா? அப்பா, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி இனிமே பேச வேண்டாம். மிஸ்டர் புகழ்மணி, என் பேரு கணேசன். நான் தான் உங்க வக்கீல்.
கோர்ட்ல எந்த குற்றத்தையும் ஒத்துக்காதீங்க, மற்றதை அப்புறமா பேசிக்கலாம். பாத்துருங்க. ஸ்னேகா, நடங்க நடங்க, நிக்காதீங்க. ஸ்னேகா, ஸ்னேகா, அடி பாவி, இப்படி என் புருஷனை உறவாடி கெடுத்துட்டியே. அவரோட நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு இப்படி ஒரு கேடுகெட்ட காரியத்தை செய்ய தூண்டிட்டல்ல. நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. உன் குழந்தையும் நாசமா போயிடும். என்ன பொறுக்கி ராஸ்கல், டைவர்ஸ் பேப்பர்ல ஏன் சைன் பண்ணி போர்ஜரியா பண்ற? நீ இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு தூக்கு மாட்டிட்டு சாலாடா. நீ வெளியில இருந்தா எத்தனை குடிய கெடுப்பியோ. நீ ஜெயில இருந்து வெளியில வர முடியாத அளவுக்கு பண்ணி வைக்கிறேன்டா பொறுக்கி நாயே. கையாடுறா. என்ன பண்ற பாருடா. நடமா நட, வாமான்றல்ல. மாமா, மாமானே, என்னங்க சார் போங்க சார். மல்லிகா கொலை முயற்சி வழக்கு. மல்லிகா, மல்லிகா, மல்லிகா. இவதான் மல்லிகாவா? இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே. மாமா, இவ யார் மாமா? இவளுக்கும் புகழுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இந்த வழக்கை பற்றி கூறுங்கள். இந்த வழக்கில் மல்லிகாவின் கொலை முயற்சி விவகாரத்தில் ஸ்னேகாவுக்கு உடந்தையாக இருந்தவர் புகழ்மணி அவர்கள். புகழ்மணி, புகழ்மணி, புகழ்மணி.
ஆனர், மல்லிகாவை கொல்ல முயன்ற குற்றத்திற்காகவும் வேறு பல குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்ததற்காகவும் ஸ்னேகா புகழ்மணியை செக்ஷன் 307 கீழ் விசாரிக்க வேண்டியுள்ளது யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க 2 பேரும் இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறீங்க. உங்க சார்பா அப்பீல் ஆகிறதுக்கு வக்கீல் யாராவது வந்திருக்காங்களா? யுவர் ஆனர், ஸ்னேகா எனது கட்சிக்காரர். அவரது சார்பில் ஆஜராக அனுமதி வேண்டுகிறேன். யுவர் ஆனர், புகழ்மணி எனது கட்சிக்காரர். மல்லிகா கொலை முயற்சி வழக்கிற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மகேஷ் கையெழுத்து போட்ட ஃபோர்ஜரி வழக்கு தனி வழக்கு. அதை இந்த வழக்குடன் சேர்த்து விசாரிக்க கூடாது. சொந்த காழ்ப்புணர்ச்சியின் பேரில் புகழ்மணி இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளார். இல்லை யுவர் ஆனர், மல்லிகா கொலை முயற்சியின் பின்னணியில் புகழ்மணி இருக்கிறார். அதை தக்க ஆதாரத்துடன் வழக்கு தொடங்கும் போது தெளிவுபடுத்துவோம். கொஞ்சம் கால அவகாசம் தேவை யுவர் ஆனர். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண். அவர் மீது கணம் கோர்ட்டார் அவர்கள் கருணை காட்ட வேண்டும். அவரை காவலில் வைக்கக்கூடாது. அவர் போலீஸ் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவார். இந்த கொலை முயற்சி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பெண் ஸ்னேகா. தினேகா தினேகா தினேகா. உங்களுக்கு எத்தனாவது மாசம்? 9வது மாசம் யுவர் ஆனர். இந்த மாதிரி நேரத்தில் எப்படி ஜெயிலில் இருப்பீங்க? எங்கேயாவது காப்பகத்தில் இருக்கீங்களா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு இதுல ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? நோ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். காப்பகத்துக்கு போறீங்களா? இல்ல யுவர் ஆனர், நான் ஜெயிலுக்கு போக விரும்புறேன். எஸ் யுவர் ஆனர், என் மனசாட்சிப்படி நான் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு நடந்த அநீதியை என் வழியில நான் தட்டி கேட்டேன். நான் எந்த தப்பும் பண்ணல யுவர் ஆனர். என் மனசாட்சிப்படி நான் பண்ணது எல்லாமே சரிதான். யாருக்கு என் மேல கருணை பிறக்கணுமோ அவருக்கே என் மேல கருணை பிறக்கல. நீங்க எனக்கு கருணை காட்ட வேண்டாம் யுவர் ஆனர். என்ன ஜெயிலுக்கே அனுப்பிடுங்க ப்ளீஸ் யுவர் ஆனர். நான் ஜெயிலுக்கே போறேன். விசாரணைக்காக ஸ்னேகா மற்றும் புகழ்மணியை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். இத்துடன் கோர்ட் கலைகிறது. ஏன்பா, ஸ்னேகாவை கைது பண்ணி கொண்டுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் இப்படி பேசாம இருந்தா எப்படி? யாராவது ஏதாவது முயற்சி பண்ணக்கூடாதா? பாட்டிமா, சொக்கலிங்க சார் கோர்ட்டுக்கு வந்து யாரும் கூட்டம் போட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அவரே வக்கீல ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்காருமா. ஸ்னேகாவோட வந்துருவாரு, கவலைப்படாதீங்க. என்னம்மா, ஸ்னேகா எங்கம்மா? மம்மி, ஸ்னேகா எங்க? ஸ்னேகாவை ஜெயில போட்டுட்டான். இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? நேர மாசம் கர்ப்பிணியான என் பொண்ணை எல்லாரும் சேர்ந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன். நீங்களாம் நல்லா இருப்பேளா? என் பொண்ணு ஸ்னேகா தப்பு பண்ணினா வாஸ்தவம் தான், நான் இல்லைங்கள. ஆனா நீங்களா அவளை அடிச்சு உதச்சு திருத்த வேண்டிய ஸ்தானத்துல இருந்தேன். ஆனா யாருமே அதை செய்யலையே. அதை விட்டுவிட்டு அவ செய்யற தப்புக்கெல்லாம் நீங்களாம் ஜாலரா போட்டு இருந்திருக்கேன். இதெல்லாம் தான் பெரிய மனுஷாளுக்கு அழகா? இப்ப அவன் நேர மாச கர்ப்பிணியா ஜெயிலுக்கு போயிட்டான். இல்ல, நீங்களாம் தான் அவளை அனுப்பிச்சுட்டேன். என் பாட்டி, நீங்க எல்லா நெளிவு சுழிவும் தெரிஞ்சவ தானே. அவளுக்கு புத்திமதி சொல்லாம இப்படி நாசம் பண்ணிட்டேல. ஏன் வருது சார்? நீங்க பெரியவா,
உலக அனுபவம் உள்ளவ. விவாகரத்து பத்திரத்துல போர்ஜரி கையெழுத்து போடுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாது? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, தெரியாது உங்களுக்கு? இல்லம்மா. பேசாதீங்க நீங்க எதுவும். என் பொண்ணுக்கு குடி வெட்டிட்டு இழைப்பா. சீ, வாயை மூடா கொலைகார பாவி. உன்னை நம்பி தானடா ஸ்னேகாவை சென்னைக்கு அமிச்சேன். தில்லை ஸ்தானத்துல இருந்து இன்னி வரைக்கும் அவளை பார்த்தனது நீதானே. எல்லாரையும் விட உன்னை நம்பி தானடா அவளை ஒப்படைச்சேன். அவ கண்ணுல தூசி விழுந்தா கூட உன்னால பொறுத்துக்க முடியாது. அவ ஊசி எடுத்து கண்ணுல குத்திக்கிற வரைக்கும் எப்படி பார்த்தேன். என் பொண்ணு நெருப்புல எரிஞ்சுட்டு இருக்கிறப்போ அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாம இன்னும் கொஞ்சம் கிருஷ்ணாயில ஊத்தி அவ வாழ்க்கையை எரிச்சு கொண்டுட்டீடா. நீ நல்லா இருப்பியாடா படுபாவி? நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவாடா. நல்லா இருக்க மாட்டேடா. வைதேகி, போது நிறுத்து. போதுங்கறல்ல. உன் பொண்ணோட பிடிவாத குணத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமே. அவ உனக்கே அடங்க மாட்டா. இவங்கெல்லாம் எந்த மூளை? அவளை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச உன் பாசம் அவ பிடிவாதத்துக்கு முன்னாடி ஜெயிச்சுதா? இல்லையே. அவ உனக்கே அல்வா கொடுக்கறவ. பெத்தவ நீ சொல்றதே கேட்க மாட்டா. இவங்க சொல்ற நல்லதை கெட்டதை அவ கேட்பாளா? வீதி அவ ஜெயிலுக்கு போயிட்டா என்ன பண்ண முடியும்? கோர்ட்ல நடந்ததெல்லாம் நீ பார்த்து தானே இருந்த. ஜட்ஜி பரிதாபப்பட்டு காப்பாத்துக்கு போன்னு சொன்னாரு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பெயில் தரேன்னு சொன்னாரு. ஆனா இவ ஜெயிலுக்கு தான் போகணும் பிடிவாதமா நிக்கிறா. யார் என்ன பண்ண முடியும்? ஸ்னேகா மனசுல ஒண்ணு நினைச்சிட்டானா நினைச்சதுதான். உடம்பு பிடி வரட்டு பிடிவாதம். சரி சரி, எல்லாத்தையும் விடு, வா வீட்டுக்கு போலாம். இல்லனா நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். என் பொண்ணு ஸ்னேகா திரும்ப வர வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு அசையவே மாட்டேன். அவ ஜெயில இருந்து வராளோ இல்லையோ, நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றோமோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. யாரு கண்டுபட்டதோ நாங்க 2 பேரும் இத்தனை நாளா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களால சேரவே முடியல.